புக்கெட் டாமான்சாரா பகுதியில் முன்மொழியப்பட்ட சர்ச்சைக்குரிய 60 மாடி மறுசீரமைப்பு திட்டம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் BBKL தெளிவுபடுத்தியுள்ளது. பொதுமக்களுடனான விரிவான ஈடுபாட்டு செயல்முறையும் நுட்பமான தொழில்நுட்ப ஆய்வும் நிலுவையில் உள்ளதாக BBKL தெரிவித்துள்ளது. சுமார் 8 ஏக்கர் பரப்பளவை கொண்ட 3 நில திட்டங்களை உள்ளடக்கிய இந்த திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள், செயல்பாட்டாளர்கள், பொது பிரமுகர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் கைரி ஜமாலுடின், டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின், மேலும் பிரபலங்கள் டோனி பெர்னாண்டஸ், ஷீலா மஜித் ஆகியோரும் எதிர்ப்பை வெளியிட்டனர். இதனிடையே இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தால் போக்குவரத்து மேலும் மோசமடையலாம். அத்துடன் பகுதியின் தனித்துவமான சூழல் பாதிக்கப்படும் என்று குடியிருப்பாளர்கள் அஞ்சுகின்றனர். அனைத்து முன்மொழிவுகளும் கடுமையான திட்டமிடல், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்க மதிப்பீடுகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்றும் தொடர்புடைய தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் BBKL வலியுறுத்தியுள்ளது. நகர வளர்ச்சி ஒழுங்காகவும் நிலைத்தன்மையுடனும் குடியிருப்பாளர்களின் நலனை கருத்தில் கொண்டும் இருப்பதை உறுதி செய்ய தாங்கள் கடமைப்பட்டுள்ளதாக BBKL மீண்டும் உறுதியளித்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.